எடுத்துக்காட்டு 2.47 ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் x 4095 r 4 எனில் அதன் முதல் உறுப்பை காண்க. S6 ஓட வேல்யூயும் முதல் உறுப்பும் கொடுத்துட்டாங்க. இதுதான் நம்ம வந்து முதல் உறுப்பு கண்டுபிடிக்கணும். பொது வித்தியாசம் கொடுத்துட்டாங்க. S6 என்னது 4095, r என்னது 4. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா a கண்டுபிடிக்கணும். முதல் உறுப்பு இது a வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து 4ங்கிறது கிரேட்டர் தென் 1 இருக்கு. அப்போ என்ன ஃபார்முலானா Sn equal to r power n Sn equal to a bracket r power n minus 1 divided by r minus 1. இப்போ r not equal to 1 இருக்கனால வந்து இந்த ஃபார்முலா நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். S6 x6க்குனா a வந்து x6 ஓட வேல்யூ வந்து 4095. இப்போ x6க்கு பதிலாக அந்த வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். 4095 ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம வந்து a என்னன்னு தெரியாது, r என்னன்னு தெரியும். r வந்து 4, n வந்து என்னன்னு தெரியும் நமக்கு, n வந்து 6. ஓகேவா? 4 பவர் 6 மைனஸ் 1 டிவைடட் பை 4 மைனஸ் 1. ஓகே, இப்போ இதை வந்து சால்வ் பண்ண போகிறோம். 4095 ஈக்குவல் டு இதை கழிச்சோம்னா இங்கிட்டு 3 வருமா, அதை வந்து நான் வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். a வந்து அப்படியே இருக்கும். 4 வந்து 6 தடவை போட்டு பெருக்கணும்னா எவ்வளவு கிடைக்குன்னு பார்ப்போம். 5வது நாள் 6வது நாள் போட்டுட்டோம். இப்போ 3 நாள் நம்ம வந்து பெருக்கிக்குவோம். இந்த நாளை பெருக்கணும்னா 64. அதே மாதிரி இந்த நாளை வந்து பெருக்கணும்னா 3 நாளை பெருக்கணும்னா 64. இது ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா நமக்கு வந்து இது ரெண்டையும் பெருக்கணும்னா எவ்வளவு கிடைக்குன்னு பாருங்க. அடுத்து 6 கொண்டு பெருக்கணும்னா 4 24, மேலே 2, 6 36, மேலே 2 1 38. 6 9 6 9 10க்கு வந்து 0, 8 ரெண்டையும் கூட்டினோம்னா 10, இங்கே வந்து 0, மேலே 1, 4096 வரும். 4096 மைனஸ் 1. இப்போ வந்து 4095 இன்ட்டு 3 ஈக்குவல் டு இதை கழிச்சோம்னா என்ன வரும், 4095ன்னு வரும். a ப்ராக்கெட் 4095. இந்த 4095 இங்கிட்ட வரும்போது என்ன ஆகும்னா டிவைடில் வரும். அப்போ 4095 இன்ட்டு 3 டிவைடட் பை 4095 4095 ஈக்குவல் டு a. இப்போ 4095 போயிடும். மீதி இருக்கிறது வந்து 3. அப்போ a ஈக்குவல் டு 3. முதல் உறுப்பு வந்து 3. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.